என்னம்மா இப்படி பண்றீங்களாமா? ஒரு மனுஷனை வாட விட மாட்டீங்களா? உங்க ஆள் உங்க கூட தான் இருப்பேன்னு ஆசைப்படுறேன். அதுக்கு நாங்க என்ன பண்ணலாம்? வாழ்ந்தாலும் உங்களோடதான் செத்தாலும் உங்களோடதான் முடிவோட இருக்காவ. செத்தாலும் என்னோடயா? இது தெரிஞ்சிருந்தா முன்னாடியே தப்பிச்சு போயிருப்பேனே. சரி அது விடுங்க. வெளியே போலீஸ் புதுசா ஏதாவது பிளான் போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ அப்படிதாம்மா தோணுது. மாட்டலோன்னு வச்சுக்க மொத்த பேருக்கு சாஞ்சுதா. ஐயோ ஏன் எங்களை இப்படி பயமுறுத்துறீங்க? எதுவா இருந்தாலும் நாம இப்ப ஃபேஸ் பண்ணி தான் சரி இப்போதைக்கு நீங்க போய் ஒரு மருத்துவ முத்தம் கொடுங்க, சந்தோஷமா இருக்கும். சந்தோஷமா? அவளோட 5 நிமிஷத்துல என்ன டெரஸ் ஆக்கிட்டா அவளோட சந்தோஷமா இருக்க சொல்றீங்களா? விளங்கிரும் இருங்க அவளை. போங்க. ஏ வயலண்டா ஒருத்தன் வருவான்னு பார்த்தா வயசான அனிருத் மாதிரி ஒருத்தன் வரான். ஏன் என்ன லவ்? வாட்ல வாழறதுக்கா சாவறதுக்கா? வாழறதுக்கு தான் லவ். அப்படியே சாவறதுக்கு தான் லவ். 25 வருஷம் கழிச்சு என்ன கண்டுபிடிச்சு லவ் பண்ணது என்ன புடிச்சு நோங்கறதுக்குடா. சைனா அப்படி சொல்லாத. ஐயோ என்ன கர்மம் முடிச்ச லவ் இது? பேங்க் கொள்ளை கூட கொடூரமா இருக்கு. இந்த பார், நீ ஒன்னும் இமோஷன் ஆயிடாத, ஓபன் ஆயிட போகுது. செயினை அடகு வைக்க மார்வாடி கிட்ட போகணும். மனசு அடகு வச்சா ஏர்வாடிக்கு தான் போகணும். ஆமா ஏர்வாடிக்கு தான் போகணும். ஏன்னா நான் உன் மேல பைத்தியமாக இருக்கேன். நாம சேர்ந்துட்டோம். சைனா இந்தாங்க உங்களுக்கு ஒரு கன்னு. நானும் துப்பாக்கி எடுத்து சுடணுமா? இருங்க இருங்க, உங்க ஃபிகருக்கு இவ்வளவு டென்ஷனே கூடாது. உங்க லவ்வுக்கு தடையே வராம இருக்க நான் உங்க பெயரை மாத்தி கொடுக்கறேன். சைனாங்கிற உங்க பெயரை மாண்டா. சைனாங்கிறது என் டார்லிங்க்கு நான் வச்ச செல்ல பேரு. யோ என் ஒரிஜினல் பேர் ஆதியா. ஆதியா? உங்க ராசி கும்பம். கும்ப ராசிக்கு கூல வரணும். அப்படின்னா ஆதிங்கிற உங்க பெயரை ஏற்கனவே இந்த குண்டனுக்கு நீங்க பேர் மாத்தி வச்சதுல குண்டு குண்டா விட்டுக்கிட்டு இருக்கான். அதனால இந்த ஆதி அப்படியே இருக்கட்டும். பயம்பாம் கிட்டல்ல இருக்கணும். இனிமே இவங்க யாரும் தப்பிக்க முடியாது. நீ வா, நேரம் ஃபாலோ பண்ணல. உன்னை எப்படி வெளியே கொண்டாந்தே பாத்தியா? கழுத்து வெரி குட் பிளான். பாட்டிகளுக்கெல்லாம் நல்லா ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க. தமிழ்நாடு அலறிடுச்சுல்ல. அட நீ வேற, அந்த பாத்தீங்களா யாருன்னு எனக்கு தெரியாது. தெரியாது. டிவியில நியூஸை பார்த்து ஒரு பிளானை போட்டு அஜக் மஜக் வேலை பண்ணி உன்னை அப்படியே தூக்கிட்டேன். சரி எங்கேயாவது போய் ஜாலியாரு. தமிழ்நாடு போலீஸ் உன்னை விடாது. கிளம்பு கிளம்பு. இவரு நந்தினி சீரியல்ல வராருல, பாத்திருக்கியா? ஐயா அவர் வாணி ராணில வராருமா அவரு. எவ்வளவு பெரிய தீவிரவாதி வெளியே கொண்டாந்துருக்கேன். அவன் உனக்கு சீரியல் நடிகனா தெரியறானா? நொல்ல கண்ண நோண்டி உள்ள வந்தானே ஒரு போலீஸ்காரன். அவன் எங்க இருக்கான்? அவனை இதுள்ளதான் அடைச்சு வச்சிருக்கேன். போலீஸ்காரனை நம்பவே கூடாது. எப்ப வேணா எது வேணா செய்வான். நான் போய் பார்த்துட்டு வரேன். எங்க அவன்? டேய், என் ட்விங்கிள் மேல கை வைக்க பாக்குறியா? அவன் மூஞ்சி மேல நல்லா குத்து. சைனா இந்த நேரத்துக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். யமகண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் தான் என் வசியம் பலிக்கும். என் கண்ணால உன்னை வசியம் பண்ண போறேன்டி. திரும்பி என்ன கிட்டவா மாதிரி வர்ற பத்தியா? அப்படியே மாங்கிட்டாரு. துப்பாக்கிய கீழே போடு. பசி நல்லா வேலை செய்யுது. கைய தூக்கு. போலீஸ்காரங்க என்ன போலியே? ஐயோ ட்விங்கிள் துப்பாக்கி கீழே போட்டுட்டப்பா. ஏண்டா வச்சு மயக்க பாக்குறியா? ஏண்டா பிரியாணி ஏண்டா இப்படித்தான் பொம்பளை எல்லாம் வசியம் பண்ணுவியா? என்னங்க வாங்கிக்க. ஐயோ ட்விங்கிள் யாரையும் அடிக்கிறாளே. ட்விங்கிள் உன்னை எல்லாம் சும்மா விடக்கூடாது. யாருக்கிட்ட உன் வேலையை இவனுக்கு வித்தியாசம்
வித்தியாசமான பனிஷ்மெண்ட் நான் தரேன். என்கிட்ட விடுங்க அவனை. என்னது இது? இங்க வாங்க. அது வந்து நமக்கு சொல்லு. ஐயோ, கரெக்டான பனிஷ்மெண்ட். ஏன் நாத்தம் முடிச்ச கோட் சூட் இங்க வாயா. உன் பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கிட்டு உன்னைத்தான் கூப்பிடுறாங்க. பா அங்க போய் உன் சாதனையை கண்டினியூ பண்ணிக்க. பா என்ன இளவ திங்கிறானோ. இனிமே நீதான் எங்க இயக்கத்தோட கமாண்டோ லீடர். நீ உள்ள போய் பாம்ப போட்டுக்கிட்டே இரு. இவன் நாத்தம் தாங்காம செத்துக்கிட்டே இருக்கணும். கூட்டிட்டு போய் உள்ள போ. இப்போ ஸ்டார்ட் பண்றேன் மேடம். போடா. மேடம் வேணாம் மேடம், எனக்கு இந்த தண்ணீரை கொடுத்துறாதீங்க மேடம். தூக்குன போடுங்க மேடம். நான் உள்ள போய் செத்து நான் நரகத்துக்கு போனா நரகமே நாரிடும் மேடம். வேணாம் மேடம். ஏய் ஒழுங்கு மரியாதையா உள்ள போயிடு. ஏய் உள்ள போ போ போ. கதவை சாத்து. கதவை சாத்து. என்ன கன்றாவி எஃபெக்ட் இது? வேணாம் மேடம், மூச்சு முட்டுது மேடம். உள்ள இந்த மாதிரி சித்திரவதையெல்லாம் பண்ணுவாங்கன்னு சொல்லவே இல்லையே. டேய் தாங்க முடியலடா. என்கவுண்டரோட மோசமா இருக்கு. என்ன சுட்டா தரல மேடம். ரொம்ப கேவலமா இருக்கு மேடம். ஐயோ ஐயோ இப்படியே நான் செத்து போனா பிரேக்கிங் நியூஸே ரொம்ப கேவலமா இருக்கு. பண்ணிட்டு பாகுபலி மாதிரி நடக்கிறேன். பயங்கரமான சண்டை. ரெண்டு பேரும் செத்துருவானுங்க போல இருக்க. ஆமா ஆமா. நான் சாவத்தோட நீ சேர்ந்து சாவலடா. துப்பாக்கியா போ. இது போடா. ஏய் அங்க பாருங்க. எங்க ஓடுற? ஏய் இருக்காத. ஐயோ அங்க பாரு. ஷாக் அடிச்சு மயக்க போட்டு விழுந்துடா. ஐயோ என்னாச்சு? ட்விங்கிள் ட்விங்கிள். நீ போ நான் பாத்துக்கறேன். போ. உன்னை நம்ப முடியாது. நீ போ நான் பாத்துக்கறேன். சரி அப்ப நீ கட்டியா பாத்துக்க. போ. ஐயோ எந்திரி ட்விங்கிள். ஆமா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? ஐயோ என்னைய கடத்திட்டு போக பாக்குறியா? உன்னால சும்மா விட மாட்டேன். அவள ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நாங்க ஒன்னும் உங்க நகையை கொள்ளடிக்க பேங்க்குக்கு வரல. அப்போ கீரை கொய்தான்னு நீங்க சொன்னது? நாங்க எந்த இயக்கத்தை சேர்ந்தவங்களும் இல்ல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்களும் இந்த பேங்க்ல பணத்தை டெபாசிட் பண்ண தான் வந்தோம். அந்த நேரத்துல எங்க பணத்தை கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டாங்க. என் பேத்தி ஆபரேஷனுக்காக வச்சிருந்த 6 லட்சம் ரூபாய் பணம் தான் அது. இங்க நிக்கிறாரு மேனேஜர். நாங்க எவ்வளவோ கெஞ்சி கேட்டோம். எங்க பணம் பறி போன விஷயமா அவர் எந்த ஆக்ஷன் எடுக்கல. நாங்க பணத்துக்கு என்ன செய்வோம்? எங்களுக்கு வேற வழியே தெரியல. அந்த 6 லட்சம் ரூபாவை மட்டும் எடுக்க தான் நாங்க இன்னைக்கு இங்க வந்தோம். அவங்க சொல்றது உண்மைதான். நான் தான் தப்பு பண்ணிட்டேன். பேங்கே பொறுப்பேற்று பணத்தை கொடுத்துருக்கலாம். நான் அவசரப்பட்டுட்டேன். அவங்க மேல எந்த தப்பும் இல்லை. என்னை மன்னிச்சிருங்கம்மா. இந்த மேனேஜர் தப்பு பண்ணிட்டாங்கிறதுக்காக நீங்களும் பேங்கையே கொள்ளையடிக்க வந்துட்டீங்க. இப்ப பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்களே. என்ன பண்றது? எங்களுக்கு வேற வழியே தெரியல. என் பேத்திக்கு ஆபரேஷன், அது மட்டும் தான் எங்க மனசுல இருந்துச்சு. என்னமோ
அம்மானாலே அன்பு தாங்க. அப்படி அன்பா இருக்கிற நீங்க துப்பாக்கியோட வந்தது உறுத்தலாவே இருந்தது. ஆனா இப்ப தெளிவாயிருச்சு, நீங்க உண்மையிலேயே அன்புள்ள அம்மாக்கள் தான். எல்லாரும் நல்லவங்களா இருக்கீங்க, இப்படி அவசரப்பட்டு கொள்ளையடிக்க வந்துட்டீங்களே, எப்படி தப்பிக்க போறீங்க? வேன் வந்துருச்சு, நம்ம கிளம்பலாம். நீங்க என்ன பிக்னிக்கா போறீங்க? வெளியே போனீங்க, போலீஸ் உங்களை கேட்ச் பண்ணிடுச்சு. இப்ப என்ன பண்றது? ஒரு ஐடியா, நீங்க வெளியே போன உடனே உள்ள சில பேர் பாடியில டைம் பாம் கட்டி இருக்குது, போய் அவங்க உயிரை காப்பாத்துங்கன்னு சொல்லுங்க. அவங்க உள்ள வந்துருவாங்க, நீங்க வெளியே போயிடுங்க. நாங்க வெளியில போனா உள்ள இருக்க போறது யாரு? நான் இருக்கேனே. அது மட்டும் இல்ல, கூட ஒரு லேடியை நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க போயிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பேன். சரி வா போலாம். வா. சார், அவசரப்பட்டு சுற்றாதீங்க சார். அவங்க அந்த பாம்போட ரிமோட்டை அழுத்திட்டாங்க, மொத்த கட்டடமும் போயிடும். ஆமா, நான் சொல்றத கேளுங்க சார். என்ன சார், லெஃப்ட்ல சுடலாம், ரைட்ல சுடலாம், அசந்தா சென்டர்ல சுடலாம்னு சொன்னீங்க. அவங்க 3 பேரும் பாதுகாப்பு வளையத்தோட வராங்க. பாட்டிங்க நம்மளை விட புத்திசாலியா இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சுதே. ஏகாம்பரம், நீ தான் அந்த பாட்டிங்கிட்ட அடிக்கடி போன்ல பேசிட்டு இருந்தது. ஆமா சார். ஏதாச்சும் போட்டு கொடுத்துட்டியா? சார், நான் தான் பேங்க் மேனேஜர் ராஜகோபால். ராஜகோபால், மொத்தம் 32 பேர். கொஞ்சம் பேர் தான் வந்திருக்கீங்க, மிச்சம் இருக்கவங்கள எங்க? சார், அந்த செக்யூரிட்டி, சாமியார், அப்புறம் அந்த நாத்தம் பிடிச்ச டானு எல்லாம் உள்ள மயங்கி விழுந்து கிடக்குறாங்க சார். அப்புறம் நீங்க அமிச்சிங்களே போலீஸ், அவர் கூட மயக்கமா தான் சார் இருக்காரு. ஆமா சார். அப்புறம் இந்த ஜோசியக்காரரு 2-3 பொண்ணுகளை கட்டி போட்டு டைம் பாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க சார். சார், இப்போ நம்ம ஏதாவது ஆக்ஷன் எடுத்தோம், உள்ள இருக்கவங்க தலையெல்லாம் செதறி போயிடும். சோ வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். அச்சோ, நாம ஒன்று பிளான் போட்டா. ஏகாம்பரம், இப்போதைக்கு அவங்க வேன்ல ஏறி போட்டோம். கொஞ்ச தூரம் போன உடனே நம்ம டீம் ஃபாலோ பண்ணி நடு ரோட்ல வச்சு மடக்கி பிடிக்கிறோம். இந்த பிளான் சூப்பரா நடக்கும், லீக் அவுட் ஆகக்கூடாது. ஓகே சார், பாட்டிங்களை எப்படியாவது காப்பாத்திடணும். கேப் விடாம போங்க. கேப் விட்டா போலீஸ் பிடிச்சிருவாங்க. கிளவிக்கு தப்பிச்சிருவாங்களோ? ஏறாங்க சார், ஏறிட்டாங்க சார். சார் பேங்க் கிளம்பு சார். சார் பேங்க் போல் சார். கிளம்பிங்களா? தப்பிக்கா பாக்குறீங்க? ஆமா, நீங்க எல்லாம் பேங்க்குள்ள இருந்தவங்க தான். அப்ப அந்த பாட்டிங்க எங்க? பாவி, நீயும் கூட்டுக்கலவானியா? சார், நீ கவலையப்படாத, நானும் மாட்டிக்கிறேன்.
சார் என்ன போட்டு கொடுத்துறாதீங்க சார். எந்த பக்கம் போனாங்க? சார் இந்த பக்கம் தான் சார் போனாங்க. ஏகாம்பரம், அந்த பேங்க் குரூப் பெரிய ஃப்ராட் குரூப். எல்லாரும் அரெஸ்ட் பண்ணி வேன்ல ஏத்து. ஓகே சார். அந்த பாட்டியை நான் போய் பிடிக்கிறேன். வண்டி அடி. நீங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி அந்த பாட்டிங்க ஒன்றும் தீவிரவாத இயக்கத்தை சேர்ந்தவங்க இல்லை. அந்த பாட்டிங்க ரொம்ப நல்லவங்க. அவங்க பேத்திக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு பணம் வேணும்னு தான் பேங்குக்கு கொள்ளையடிக்கவே வந்தாங்க. நியாயமா பார்த்தா அதுவும் நான் செஞ்ச தப்பு தான். இந்த பேங்கே அந்த பணத்தை கொடுத்துருக்கணும். அதுக்கு பரிகாரமா தான் அந்த பாட்டிங்களை நாங்க தப்ப விட்டோம். அதுல என்ன தப்பு? ஐயோ முன்னாடி ரொம்ப டிராபிக்கா இருக்கா, இப்ப என்ன பண்றது? கதிரேசன், நாங்க ஏதோ ஒரு டிராபிக் ஜாம்ல மாட்டிட்டு இருக்கோம். இப்போதைக்கு வண்டி எங்களால மூவ் பண்ணவே முடியாது. ஆமா, அவங்க வால்டாக்ஸ் ரோட் பக்கம் போயிட்டு இருக்காங்க. உடனடியாக அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. வேகமா ஓட்டு. பெட்ரோல் தீர்ந்துருச்சு போல இருக்குது. இனிமேல் வண்டி போகாது. இறங்கு. ஏய் லில்லி, நீ ஏன்டி அந்த பக்கம் ஓடுற? ஏன் அங்க ஓடுற? ஏய் லில்லி, ஐயோ அந்த லூசு போய் நம்மளையும் சேர மாட்டி விட்டுற போகுது. நான் சொல்றது கேளு. மெகா மார்ட் இந்த பக்கம் தான் இருக்கு. வா நம்ம இந்த பக்கம் போலாம். ஓகே. என்னையா, அந்த பாட்டிங்க ஏதோ ஆபரேஷனுக்காக தான் பணத்தை கொள்ளையடிச்சாங்களா? ரொம்ப நல்லவங்கன்னு டிவியில பேட்டி வந்துட்டு இருக்கான். இந்த பேங்கே அந்த பணத்தை கொடுத்துருக்கணும். அதுக்கு பரிகாரமா தான் அந்த பாட்டிங்களை நாங்க தப்ப விட்டோம். இதுல தப்பு என்ன இருக்கு? பிசிசி வங்கி கொள்ளையில் ஈடுபட்டு தீவிரவாதிகளுக்கு உதவிய 3 பேரும் ராயப்பேட்டையைச் சேர்ந்த இன்பா ட்விங்கிள் லில்லி என்று தெரிய வந்திருக்கிறது. கடவுளே, பாட்டி பேங்க் கொள்ளடிச்சிட்டாங்களா? நீ சபிசம் போடாம வா. சீக்கிரம் எவனாவது வந்து வா. ஐயோ போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி ஆட்டமா வா. அந்த பக்கம் போலாம். யோ ஹரிஹரன், கொள்ளக்காரங்களே தப்பிச்சு போயிட்டாங்கயா. இன்னும் நீ ஏன் அங்க இன்னும் மண்டி அடிட்டு இருக்க? இப்ப ஏசும் நான் சொல்றது கேக்குதா ஹரிஹரன்? அப்பா, இந்த பணத்தை பத்திரமா டாக்டர் கொடுத்துருங்க. போட்ட பிளான் எல்லாம் சொதப்பிருச்சு. என்னால ஆபரேஷனுக்கு வர முடியாது. நீங்க போய் கிட்ட நின்று ஆபரேஷன் நல்லபடியா நடக்குதான்னு பாத்துக்கங்க. இன்பா ட்விங்கிள் லில்லினா நீங்க 3 பேர் தான் பேங்க்ல கொள்ளடிச்சீங்கன்னு ஊர் ஃபுல்லா தெரிஞ்சிருச்சு. டிவி நியூஸ்ல எல்லாம் வந்துருச்சு. நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க பாட்டி. பாட்டி, நீங்க உங்க செல்போனை பத்திரமா வச்சிருக்கீங்களா? அதெல்லாம் நான் ரொம்ப பத்திரமா வச்சிருக்கேன். அப்ப நீங்க கண்டிப்பா மாட்டுவீங்க. முதல்ல இதை தூக்கி போடுங்க. இதை வச்சு நீங்க எங்க இருக்கீங்கன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச போனே எனக்கு வேண்டாம். புது மொபைல் போன், புது போன், புது சிம். இதை வச்சு உங்களை யாரும் கண்டுபிடிக்க முடியாது. சரி சரி, போலீஸ் சீக்கிரம் நாங்க திருப்பதி பக்கமா ஓடிட்டேன்னு சொல்லு. திருப்பதிக்கு போறோம்.